ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் காமெடி படமான பெவர்லி ஹில்ஸ் காப் அலெக்ஸ் பவர்லி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பெவர்லி ஹில்ஸ் காப் அப்படிங்கிற ஃப்ரான்ச்சைஸிலேருந்து வர ஒரு 4வது படம் இந்த படம். ஸோ அந்த படத்தோட கண்டினியூட்டியாக தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் தனியாக உட்காந்து பார்த்தாலே இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் நம்ம ஏடி மாஃபி வந்து திருப்பி பெவர்லி ஹில்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் வராரு. ஏன் வராரு அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பொண்ணுக்கு வந்து த்ரெட் இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. அவங்க பொண்ணு வந்து ஒரு லாயராக இருக்கிறாங்க. ஒரு கேஸை எடுத்து இப்போ வாதாடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் அந்த கேஸை அவர் எடுத்து வாதாடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு த்ரெட் பண்ணுறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி ஊருக்கு வர நம்ம ஹீரோ தான் பொண்ணை எப்படி காப்பாற்றுறாரு, அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஆக்ஷன் பிளாக் என்ன, அவங்க பொண்ணுக்கு யார் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க, நம்ம ஹீரோ அதை தடுத்து நிறுத்தினாரா, தன்னோட பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதைனே சொல்லி. இப்போ இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் சொல்லுவேன். அதில் படத்தோட ஓப்பனிங் பிளாக்லேயே வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஊரில் வந்து அந்த திருடன்கள்லாம் வந்து டேமேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ, இவர் ஊரே வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் அந்தளவுக்கு ஊரை நாஸ்தி பண்ணுவார். அந்த ஆக்ஷன் பிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு இங்கிலீஷ் சாங் ஓடும். இங்கிலீஷ் சாங்கே இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு வைப்பை கொடுக்குற அளவுக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் எவ்ரி ஆக்ஷன் பிளாக்லையுமே அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி வந்து படத்தோட தமிழ் டப்பிங் தான் சொல்லுவேன். சூப்பராக வந்து நம்ம ஏடி மாஃபிக்கு வந்து சூப்பரான வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அவருக்கு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப வந்து புதுசாலாம் இல்லை. இந்த ஹாலிவுட் படங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொண்ணும் அப்பாவும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் ஆகாது, சின்ன வயசுலேருந்தே ஆகாது அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்டை வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பொண்ணுக்கு வந்து அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் சில இடங்களில் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதாவது வந்து நீ பொண்ணா எனக்கு பிறந்தக்கப்புறம் தான் நான் வந்து அப்பாவா ஆனேன் அப்படிங்கிற அந்த டைலாக்லாம் நல்ல ஒரு எமோஷனலாக கிளைமேக்ஸில் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம ஏடி மாஃபியோட பர்ஃபார்மன்ஸை சொல்லவே வேணாம். அவர் வழக்கமாக எல்லா படத்துக்குமே சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. இந்த படத்துலையுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற கேரக்டர்ஸை பார்க்கும்போது எல்லாருமே தேவையான அளவுக்கு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ட்ராமா தான் என்ன பொறுத்தளவுக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் காமெடி படம். முடிஞ்ச அளவுக்கு காமெடி அப்படிங்கிறது இந்த தமிழ் டப்பிங்கில் சில இடங்களில் நல்லா ஸ்கோராக இருக்குது. அதுக்காக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.